கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி லூக்கா 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துலேருந்து பார்க்கலாம். ஏசு ஜெபம் பண்ணி முடிக்கிறாருங்க. அதுக்குள்ளே அந்த மலை மேலே ஏறி, ஒலிவ மலை மேலே ஏறி ஒரு கும்பல் வருது, கும்பல் வருது. நம்ம யூதாஸ்காரியர் தான் முன்னாடி வரான். ஏன்னா அவனுக்கு தான் இயேசுவை தெரியும். இயேசு கிட்ட வந்து முத்தம் கொடுக்குறான். எவ்வளோ ஸ்மார்ட்டில் யூதாஸ்காரியோத்து. உடனே ஏசுவும் பகிரங்கமாக கேட்டுறாரு இந்த தடவை, என்னப்பா முத்தம் கொடுத்து நீ என்னை காட்டி கொடுக்குறாயா? உடனே பக்கத்தில் உள்ள சீடர்கள் இது தெரிஞ்சுக்கிறாங்க, கேட்டுறாங்க. உடனே சரி வெட்டலாமா இயேசுவே, நாங்கள் வச்சுருக்கோம் பட்டயம், வெட்டுருவோம் அப்படின்னு டக்குன்னு ஒரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காது அருந்து போகிற அளவுக்கு வெட்டிடுறாங்க. போதும் நிறுத்துங்கன்னு ஏசு சொன்ன உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏசு அந்த டைமில் அவனை தொட்டு சுகப்படுத்துகிறாங்க, காதை தொட்டு சுகப்படுத்துகிறாங்க. ஏசு மாதிரி அற்புதம் யாருமே பண்ணலைங்க. இந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் யாரும் பண்ண முடியாது போல். இப்படி காது அருந்து வந்துச்சுன்னா, ஒரு கேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்களா? எந்த பாஸ்டரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா 2 தையல் போட்டு விடுவாங்க, போப்பான்னு தான் அனுப்பி விடுவாங்க. ஆனால் ஏசு பார்த்திங்களா தொட்டு சுகப்படுத்துகிறார். அவ்வளவு வல்லமை நிறைந்த இயேசுவை இவங்க கொலை பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க, பிரதான ஆசாரியன்லாம். அப்போது என்ன பண்ணுறாரு ஏசு? அவனை சரி பண்ணிவிட்டு பிரதான ஆசாரியன், சேனை தலைவன், மூப்பர்கள் இவங்களெல்லாம் பார்த்து கேட்குறாரு, ஏதாவது திருடனை பிடிக்க வந்தீங்களா? அப்படி வந்திருக்கீங்க, பட்டயம் தடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் திருடனை தான் பிடிக்க வந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். நான் எவ்ரிடே நான் தேவாலயத்தில் தானே உட்காந்துட்டு இருந்தேன். அன்றைக்கெலாம் ஏன் எடுத்துகிட்டு வரல? நீங்கள் ஏன் பிடிக்க வரல? இது உங்கள் டைம். இதெல்லாம் அந்த காலத்தின் அதிகாரம், பிசாசுடைய அதிகாரம். அதனால்தான் நீங்கள் என்னை பிடிக்க வந்திருக்கீங்க. ஏசு பேசும்போது கரெக்டாக கொடுத்துட்றாரு. யூதாஸ்காரியருக்கும் நல்லா கொடுத்தாரு, பிரதான ஆசாரியருக்கும் கொடுத்தாரு. அப்புறம் எல்லா சீடர்களும் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரதான ஆசாரியன் தேவனுக்கும் ஊழியம் செய்யலை. இந்த மாதிரி போலி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பிரதான ஆசாரியன் செய்தான். ஒரு தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணலாம், தேவாலயத்தில் போய் உடம்பு சரியாதவங்களுக்கு, சுகவீனம் உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவர் போலி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம பிரதான ஆசாரியர் செய்தார். அவர் வீட்டுக்கே அவர் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிட்டார். அவர் வீட்டுக்கே இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாருங்க. இயேசுவை கொண்டு போய் விடுறாரு. பிரதான ஆசாரியனே அரெஸ்ட் பண்ண வந்தான், சேனை தலைவன் எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே பேதுரு மட்டும் தூரத்தில் பிஞ்சன்றான். நமக்கு பாதுகாப்பு வேணும், ரொம்ப கிட்டையும் போயிடக்கூடாது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு, இயேசு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தூரமாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு பேதுரு பின்தொடர்ந்தான். மற்றதை நாளைக்கு பார்க்கலாம்.